இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதையும் மீறி அவனாவது குறுக்கல வந்தா மந்திரியே பாத்துக்குவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? இந்த சிட்டியோட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த விஷயத்துல எனக்கு எதிராக யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி செய்யவும் விட மாட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே. டைம் என்னாச்சு? 8:30 சார். 8:30. 6 மணிக்கு ரிப்போர்ட் தர சொன்னா இப்பதான் வரதா? சாரி சார், ஒரு அவசரமான கேஸ் விஷயமா போயிருந்தேன். ஸ்டாப் இட். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உனக்கு விளையாடு பொம்மையா? 6 மணிக்கு இருக்க சொன்னா 6 மணிக்கு இருக்கணும். கேஸ் விஷயமா போனாராம். என்ன பெரிய வெட்டி முறிக்கிற கேஸ்னு இங்க வராம அங்க போயிட்ட? ஜெய பத்மநாபன் கேஸ் விஷயமா சார். அப்புறம் என்னாச்சு? கிடைச்சானா அந்த முக்கிய சாட்சி லிட்டில் ஜான்? நாளைக்கு அவன் கோர்ட்ல ஆஜராவான் சார். கிழிச்ச. நாளை வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா தானே இன்னைக்கே அவன் கதை முடிஞ்சிடும். அதோட சேர்ந்து உன் திமிரு அடங்கிடும். ஏய், என்ன உன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? சிட்டில இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸ்கள்ல நீ ஒரு இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதான் உன் தகுதி. இந்த ஏரியாவுல நீ பண்ண அதிகாரம் பில்டப் எல்லாமே இன்னையோட கதம். நாளைக்கு நீ விரும்பி போட்டிருக்கே இந்த காக்கி சட்டை, அது என்னைக்குமே கிடைக்காது. அதுவும் உன்னை இங்க வர வச்ச ஜனங்களை வச்சு உனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களே சில அரசியல்வாதிங்க, அது போதும் எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லி உன் தொப்பியை கழட்ட. இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ற போலீஸ்காரனுக்கு வேற டிஸ்ட்ரிக்ட்ல தான் டியூட்டி போடுவாங்க. அந்த ஒரு மாசம் போதும். பனங்காட்டு நரி ஷாஜியோட கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். முடிச்சு காட்டுறேன். டேய், மாட்டை கட்டி மலை இழுத்து பாக்குறது உன்னோட மடத்தனம், அடி முட்டாள்தனம். என்ன வீர தீர பராக்கிரம ராஜா ஜேக்கப் அலெக்சாண்டருக்கு நான் கடைக்கு போச்சா? நாக்கு அடங்கி போல சார். சார் பேசி முடிக்கட்டும் இருந்தேன். அப்ப சார் என்னோட தொப்பி கழட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம்னு நினைக்கிறேன். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஹெட் கான்ஸ்டபிள் அலெக்சாண்டர் என்னோட அப்பா. சிட்டி போலீஸ்ல ஆன்டி குண்டா ஸ்குவாட்ல ஒருத்தரா இருந்தார். மார்க்கெட்ல வச்சு ஒரு கும்பல் அவரை வெட்டினால அவர் செத்து போயிட்டார். அந்த ரவுடி கும்பல்ல ஒரு 25 வயசு பையன் இருந்தான், சாஜி. இன்னைக்கு பிரபல ரவுடி சாஜி. அன்னைக்கு குத்துப்பட்டு கிடந்த எங்க அப்பாவை யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போல. அன்னைக்கு கூட இருந்த போலீஸ்காரங்க காப்பாத்தினது அந்த ரவுடியை தான். கொலை செஞ்ச அந்த ரவுடி கும்பல தான். அன்னைக்கு துரோகம் செஞ்ச அதே காக்கி சட்டை தான் உங்ககிட்ட பாக்குறேன். சார், காக்கி சட்டை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா காக்கி சட்டை என் உயிர், எங்க அப்பாவோட உயிர். மரண படுக்கையில எங்க அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் காக்கி சட்டையை போடுறதுக்கு பாக்கியம் கிடைச்சா என் கடைசி மூச்சு நிக்கிற வரைக்கும் ரவுடிங்களுக்கு எதிராக போராடுவேன்னு. அது நீங்க இல்ல, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி. நீங்க என் மேலதிகாரியா இருக்கலாம், ஆனா நியாயம் இல்லாத எந்த செயலையும் நான் செய்வேன் மட்டும் நினைக்காதீங்க. பிரிட்டிஷ்காரன் இல்ல சார், இந்தியா வாழ்ந்துட்டு. சும்மா இருங்க சார். இந்த காக்கி சட்டையை போடும்போது எனக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு, அது நாளைக்கு நிறைவேறும். ஜெய பத்மநாபன் கொலைகேச நாளை கோர்ட்டு கொண்டு வருவேன். அப்ப அந்த சாஜியை காப்பாத்த சாரோட கிரிமினல் இன்டெலிஜென்ஸும் எம்பி வரதனோட பொலிட்டிக்கல் மாமா வேலையும் செல்லாது. இன்னும் முடியல சார். அப்புறம் ஜனநாயகம் நீங்க சொன்னது உங்க அப்பா உங்களுக்கு வாங்கி கொடுத்த விளையாட்டு பொம்மை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நீங்க இஷ்டத்துக்கு விளையாட. சல்யூட்டுக்காக சந்தோஷப்படாது. இந்த காக்கி சட்டைய நீங்க போட்டுட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இந்த சல்யூட். ஏன்னா போலீஸ் மேல உண்மையா நம்பிக்கை வச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். கீழே இருக்கிறவனை பார்த்து மேல இருக்கிறவன் காட்டுற தெனாவட்டெல்லாம் உன்னோட இருக்கட்டும், அதை என்கிட்ட காட்டாத. தொப்பி கலண்டுரும், புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது. எப்ப பார்த்தாலும் உலகத்திலேயே சூப்பர் வண்டின்னு சொல்லுவ, ஆனா ஆபத்துக்கு உதவாது. ஆமா டே உஸ்மான், கொஞ்ச நாள் டார்ச்சர் பண்ற நிறுத்துறா. எப்படியாவது வண்டி கொண்டு போய் ஊர்ல சேர்க்கலாம். நானே முதல்ல வண்டியை ரெடி பண்ணு, நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆனா மெக்கானிக் கிட்ட காட்டாம ஊர் போய் சேர முடியாதுடா. இல்லனா வழியில எங்கேயாவது பாதியில நின்றோம். டேய், நீ தான் வண்டியை நல்லா ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னியடா. ஆமாண்டா, ஆனா இது லோக்கல்ல ஓடிட்டு இருந்த வண்டிடா. இவ்வளவு பெரிய மலைப்பாதையில ஏறி இறங்குனா என்னடா அவன் வண்டி? அதிக சொமனா மனுஷனை டயர்ட் ஆடுறான். வண்டி என்னடா பண்ணும்? பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா. டே கோபால், ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறா.
ரெடி ஆயிருமா சுரேஷ்? ரெடி ஆயிரும்டா. விட்டு பொழந்தண்ணா. நானே வண்டி ரெடி ஆகணும்னு வைத்தறிச்சல இருக்கேன். லொடலொடன்னு பேசிக்கிட்டு. இப்போ ஸ்பேனர் எடுத்துட்டு வா. இந்த புடி. அது இல்லடா, இதுடா. ஜான், நல்லா இருக்கியாடா? நல்லா தான் இருப்ப இல்லடா? சாஜி உன்னோட புறம்போக்கு பேசாதடா. நீ பேசாம இருந்தனா அது வரைக்குமாச்சு நீ உயிரோட இருப்ப. என்ன காட்டி கொடுத்துட்டு இந்த ஊர்ல நீ நிம்மதியா இருந்துருவியா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. என் தம்பி பிரச்சனையால தான் நீ என்ன விட்டு போனேன்னு நினைச்சேன். அந்த ஒரு காரணத்தினாலதான் எங்கேயாவது போய் நீ பொழைச்சுக்குவேன்னு நினைச்சேன். உன்னை நான் இத்தனை நாள் சந்திக்காம இருந்தேன். ஆனா இப்போ இந்தா நீ ஒரு துரோகி மாதிரி என் கண் முன்னாடி நிக்கிறப்போ ஜான், என்னால உன்னை மன்னிக்க முடியாது. சாஜி, நீ என்ன கொன்னாலும் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் கிட்ட நான் கொடுத்த ஆதாரங்களை வச்சு உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னோட ஆதாரம் அதுல ஏதாவது ஒரு ஆதாரம் கரெக்டா இருந்திருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் அலெக்சாண்டர் என்ன உள்ளதுக்கு போட்டிருப்பாட்டா. அதெல்லாம் இல்ல. நீ தாண்டா அவனோட துருப்பு சீட்டு. ஆனா அந்த சீட்டை வச்சு என்ன வெட்ட நினைச்சா நான் விட்டுருவேனா? ஜான், லிட்டில் ஜான், நீ இப்ப காலியாக போற. சாவுடா! வேண்டாம் சாஜி. டேய், சீக்கிரம் வந்து உட்காருங்க. ரேடியேட்டர் ஓட்டையா இருக்கு. அதுக்குள்ள மெக்கானிக் கிட்ட போய் இந்த சேரணும். கோபால் எங்கடா போய் தொலைஞ்சான்? எங்க நின்னு ஏதோ போட்டோ எடுக்கறானோ? இருடா, நான் போய் கோபால நீ கூப்பிடுறேன். ஒன்னும் போக வேண்டாம். ஹரி, ஃபோன் பண்ணு. சீக்கிரம் கூப்பிடு. டேய், வெளியே வா. ஹரி, சுரேஷ் வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா? சுரேஷ், போ போ, வேகமா போ. வேகமா போடா சுரேஷ். பின்னாடி வருது. டேய், சீக்கிரம் போ. அவனை துரத்துறாங்க. என்னடா அது? யார் அவங்க? ஏன் துரத்துறாங்க? டேய், நான் அங்க பாத்ரூம் போகும்போது 5-6 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொண்டாங்க. என்னது? நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் உன்னோட கால் வந்தது. அவங்க என்ன பார்த்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ, உன்னை யாரா அதெல்லாம் போய் எடுக்க சொன்னது? விட்டுட்டீங்களாடா? ஏய், நம்பர் நோட் பண்ணியா? அது பாலக்காட்டு வண்டின்னு நினைக்கிறேன். நம்பர் KL 98036. ஏய், வாங்க வெளியேறா. டேய், அவங்க வராங்கடா. சுரேஷ், வேகமா ஓட்டு. சுரேஷ், வேகமா போடா. ஹரி, ஓ, இந்த வண்டி இவ்வளவு தாண்டா ஸ்பீடு போகும். அந்த வண்டி மேல இது போவாதுடா. சுரேஷ், இது பேசுற நேரம் இல்லடா. வேகமா வண்டி ஓட்டு. சுரேஷ். டேய், நான் விளையாட்டுக்கு சொல்லடா. இந்த வண்டி இவ்வளவு ஸ்பீடு தாண்டா போவோம். ச்சே. ஐயோ கடவுளே, அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. டேய், நீங்க பயப்படாதீங்கடா. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. வண்டி இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். எங்க மறைப்ப? டேய், நான் மட்டும் நான் பார்த்தா வச்சிருக்கேன். போற வழியில தான் பார்க்கணும். டேய், அவங்க போயிட்டாங்க தோணுது. வண்டி எடுக்கலாம். இப்ப வேண்டாம். ஏன்? நாம வேற எங்க போறது? ஒருவேளை அவங்க நம்மள திரும்பி தேடி வந்தாலும் வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இங்க எந்த ஏரியாவும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு மூளை முடுக்கெல்லாம் தெரியும். அதனால நாம இப்ப இங்கே இருக்கதான் சேஃப். சார், லிட்டில் ஜான் கதையை முடிச்சிட்டேன். ஆனா என்னடா ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், கொலை நடக்கும்போது அதை ஒருத்தன் பார்த்துட்டான். அதை மொபைல் போன்ல படம் பிடிச்சிருப்பானோன்னு எனக்கு சின்ன சந்தேகம். ஷாஜி,
நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. நாளைக்கு கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரப்போறவன தான் நீ கொண்டு இருக்க. அது நிரூபணம் ஆயிடுச்சுன்னா கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள லிட்டில் ஜான் கொலையை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? சரி சார். இனிமே நீ என்ன கூப்பிடுறதா இருந்தா அது நல்ல விஷயமா தான் இருக்கணும். This is my car. ஏதாவது ஹெல்ப்னா கால் பண்ணுங்க. அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களா? ட்ரை பண்றா, கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க கட் பண்றாங்கடா. நம்பர் தெரியாதோ என்னமோ. நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. விடுறா, அவ எடுக்க மாட்டா போல இருக்கு. அடுத்த ராத்திரியில ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி என்னடா போகுது? பொண்ணோ போயினா யாரோ சாக போற நேரத்துல ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. இந்த சிட்டில அவங்கள மட்டும் தான் தெரியும். நீ அவங்களுக்கு ட்ரை பண்ணு. சப்போஸ் அவங்க ஃபோன் எடுக்கலனா நம்ம 100க்கு ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடலாம். அதான் நீ கூப்பிடுறா. பண்றா. அவங்க மறுபடியும் போனை கட் பண்றாங்க. ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பு. நம்மன்னா உங்களுக்கு தெரியணும்ல. ஹலோ ஹலோ அனு மேடம், நான் தான் பேசுறேன். நான் ஹரிகிருஷ்ணன். ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணுமே. எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தெரியல. எங்களை 2-3 ரவுடி கும்பல் துரத்துறாங்க. அதுல ஒரு கும்பல் ரெஸ்டாரண்ட்ல சண்டை போட்டாங்களே அவங்களும். அதுக்கப்புறம் யாரோ பணங்காட்டு ஷாஜி. என்ன பேர் சொன்னீங்க? பணங்காட்டு நரி ஷாஜியோட தம்பி. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. என்னங்க? என்னங்க? என்ன நான் சொன்னேன்ல, நேத்து ரெஸ்டாரண்ட்ல என் பேக் திருடிட்டு போனப்போ 4-5 பேர் என்ன காப்பாத்துனாங்கன்னு. அவங்க தான் போன்ல இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்களா? போனை கொடு. ஹலோ மிஸ்டர் ஹரி, மேடம், நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறேன். அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர். எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் அலெக்சாண்டர். எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? 8:30லேருந்து 9க்குள்ள சார். கொல்லப்பட்டவன் எப்படி இருந்தான்? நான் பார்க்கல சார். என் ஃப்ரெண்டு தான் பார்த்தான். அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறேன். சார், நான் கோபால் பேசுறேன். நான் தான் அதை பார்த்தேன். என் மொபைல் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொலைகாரன் பார்க்க எப்படி இருந்தான்? அவன் உயரமா இருப்பான் சார். என்ன கலர்? வெள்ளையா இருப்பான் சார். கொல்லப்பட்டவன் குண்டா ஐட்டார் கருப்பா இருப்பார் சார். நீங்க கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. சரி சார். இது அவன் வேலை தான் ஷாஜி. நீங்க ஷூட் பண்ண வீடியோ உங்கள்கிட்ட சேஃபா இருக்குல்ல? ஆமா சார். ப்ளூடூத் வழியா எல்லா ஃபோனுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் சார். வெரி குட். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? தெரியல சார். என்ன சொல்றீங்க? நாங்க இந்த சிட்டிக்கு புதுசு.
மார்க்கெட் கிட்ட வேலை நடக்கிற பில்டிங்குள்ள ஒளிஞ்சிருக்கோம் சார். ஓகே, நீங்க அங்கேயே இருங்க. மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். எங்கேயும் போக வேண்டாம். சரி சார். என்ன சொன்னாரு? நம்மள இங்கே இருக்க சொன்னாரு. சார் இங்க வரேன்னு சொன்னாரு. நார்த் போலீஸ் ஸ்டேஷன். நான் தான் விஸ்வா. எஸ் சார். விஸ்வா, ஒரு முக்கியமான பிரச்சனை. எனக்கு உடனே அடிஷனல் ஃபோர்ஸ் வேணும். சாரி சார், கமிஷனர் பெர்மிஷன் இல்லாம இந்த ராத்திரியில யார் ஃபோர்ஸ் கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு சார். எப்போ அந்த ஆர்டர் கொடுத்தாரு? half அன் அவர் முன்னாடி சார். கமிஷனர் நேர்லயே வந்து சொன்னார் சார். அது இல்லாம கமான் விஸ்வா, சொல்லுங்க. சாரி சார், நீங்க ஃபோர்ஸ் கேட்டா எக்காரணத்தை கொண்டும் கொடுக்க கூடாதுன்னு ஸ்பெஷல் ஆர்டர் போட்டிருக்காரு சார். ஐசி, அப்போ கமிஷனருக்கும் தெரிஞ்சுதான் அது நடக்குது. என்னாச்சு சார்? நம்ம சிட்டியில் இப்போ கடந்த 3 மணி நேரத்துக்குள்ள 3 கொலைகள் அடுத்தடுத்து நடந்திருக்கு. அதில் ஒருத்தன் லிட்டில் ஜான். அப்படியா சார்? செத்தது லிட்டில் ஜானா இருந்தா கொன்னது சாஜியாக தான் இருக்க முடியும். ஆனால் சாஜியோட பேட்ல கொலை பண்ணதை 5 பேர் பார்த்துருக்காங்க. அதை அவங்க மொபைலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அடுத்த ராத்திரி லிட்டில் ஜானை கொலை செய்கிறத பார்த்த அந்த 5 பேரையும் சாஜியோட ஆளுங்க தீர்த்து கட்டுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தனை கொண்டுட்டாங்க. கொன்னது வேற யாரும் இல்லை, பிரபு. அந்த பசங்களை ஒருத்தன் பிரபுவை கொலை பண்ணிட்டான். ஓ மை காட் சார், அப்ப நாளைக்கு கோர்ட்டில் நாம தான் ஜெயிப்போம் விஸ்வா. அப்ரூவராக மாறின லிட்டில் ஜானை கொண்டு கேஸ்லேருந்து தப்பிக்கலான்னு சாஜி நினைச்சான். இந்த உலகத்தில் எந்த கோர்ட்டுக்கு சாஜி போனாலும் அவனுக்கு எதிரான ஆதாரத்தை நம்மளால கொடுக்க முடியும். லிட்டில் ஜான் கொலையான வீடியோ ஆதாரத்தோட அந்த பசங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி தான் சாஜிக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். என்னங்க ப்ராப்ளம்? சாஜிக்கு எல்லா வழியிலும் உதவி செய்ய கமிஷனர் முடிவு பண்ணியிருக்காரு. அந்த பசங்க எல்லாரையும் அவங்க கொலை பண்ண தயங்க மாட்டாங்க. ஏங்க, அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும் ப்ளீஸ். எஸ், அது அவங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காக, நமக்காக. எங்க அப்பாவை கொண்ட கூட்டத்தில் சாஜி ஒருத்தன். இன்னைக்கு ராத்திரி அவன் தப்பிச்சிட்டானா இனிமே எப்பயுமே அவனை பிடிக்க முடியாது. அந்த பசங்க மொபைலில் பதிவாயிருக்க வீடியோ ஆதாரமும் கடவுள் நமக்கு செஞ்ச பெரிய உதவி. அந்த வீடியோ இன்னைக்கு ராத்திரி என் கைக்கு வரணும். அதை தேடி நான் போறேன். பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரிங்க.